ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது, நம்மளும் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்போம். கவனிப்போமான்னு பார்த்தா, அதுதான் கிடையாது. நம்ம வந்து மென்டலா ஆப்சென்ட் ஆனா பிசிக்கலா பிரசன்ட். ஏன்னா, உங்க மைண்ட் உங்ககிட்ட இல்ல. உங்க மைண்ட் கூட நீங்க கனெக்டடா இல்ல. அதனால தான் கிளாஸ்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. லைஃப்லயும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோல எப்படி உங்க மைண்ட் கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம். முதல்ல நம்ம மைண்ட ஏன் நான் கனெக்ட் பண்ணணும்? இப்ப நான் கனெக்ட் பண்ணாம விட்டேன்னா, என்னோட ஃபோக்கஸ் வந்து நான் பண்ற விஷயத்துல கிடையாது. அதாவது இப்ப நான் வந்து வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கேன். என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த வழி மேல தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆனா, நானே என்ன யோசிப்பேன்னா, அது மேல நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். நான் ஏதோ நெனச்சுக்கிட்டு நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் தான் நடக்கும். ஸோ இதே மாதிரி உங்க லைஃப்லயும் பல ஆக்சிடென்ட்கள் நடந்திருக்கும். ஆக்சிடென்ட்ன்னா நான் ரோடு ஆக்சிடென்ட் பத்தி பேசல. உங்க லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணத பத்தி, இல்ல இந்த இன்சிடென்ட் மோசமா நடந்திருக்கும். அத பத்தி நான் சொல்றேன். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப் மேல, உங்க மைண்ட் மேல நீங்க ஃபோகஸ்டா இல்ல. நீங்க அது கூட கனெக்டடா இல்ல. அதனால தான் இந்த மாரி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. இத வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்கலாம். எப்படி உங்க மைண்ட நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? இல்ல எப்படி உங்க மைண்ட் கூட நீங்க கனெக்ட் பண்ணி, உங்க மூளைகிட்ட நீங்க பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே, உங்க பிரெயின் கிட்ட நீங்க பேசலாம். அது கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணி கனெக்டடா எப்பயுமே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட் இன் சைலன்ஸ். அதாவது நீங்க சைலன்ட்டான பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு, எதுவுமே தொடாம மொபைல் ஃபோனு, லேப்டாப், டிவி, கேம், அவுட்டோர் கேம்ஸ் எதுவுமே பண்ணாம, நீங்க மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேட்னா கண்ண மூடிட்டு தியானம் பண்ண சொல்லல. நீங்க வந்து ஜஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்சர்வ் பண்ணுங்க. உங்க சரவுண்டிங்ல என்ன என்ன நடக்குது? இல்ல நீங்க என்ன தாட்ஸ் அந்த டைம்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க நைட்லாம் தூக்கம் இல்லாம எனக்கு வந்து டிப்ரஷனா இருக்கு அப்படின்னுவீங்க. நீங்க ஃபோன வச்சுட்டு உங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா, அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அந்த நைட் டைம்ல உங்களுக்கு போகும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த தாட்ஸ் தான் நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். அத நீங்க உங்க கையில எடுக்கணும். எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க அத நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. என்ன நோட் பண்ணணும்னா, நான் என்ன தாட்ஸ் என் மைண்ட்ல போகுது அப்படின்னு நீங்க நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் அது மட்டும் தான். நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்க மைண்ட் கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு உங்க தாட்ஸ நீங்க வந்து யோசிங்க. உங்க மைண்ட் என்ன யோசிக்குது அப்படின்னு நீங்க வந்து அப்சர்வ் பண்ணுங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ இட் இன் மார்னிங். ஸோ காலையில இது பண்ணுங்க. காலையில ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நீங்க ஃபுல்லா தூங்கிட்டு, காலையில ஃப்ரெஷ்ஷா நீங்க எந்திரிப்பீங்க. ஸோ, அந்த வேக்கப் ஆகுன டைம்ல வந்து, உங்க மைண்ட் வந்து பூ பூத்த மாரி இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா, அந்த டைம்ல நீங்க யோசிங்க. ஓகே, இந்த நாள் எனக்கு எப்படி போலாம்? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம என்ன டாஸ்க் முடிக்கலாம்? இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பிளானு? அப்படின்னு அது மேல நீங்க ஃபோக்கஸ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் உங்க மூளைக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டேக் டிசிஷன்ஸ். ஸோ முக்கியமான விஷயங்கள், உங்க லைஃப்ல நீங்க எடுத்த முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க டீப்பா. யோசிப்பீங்க, மேலோட்டமா யோசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மேலோட்டமா யோசிச்சனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது மோசமா இருக்கும். ஸோ, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அப்சர்வ் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்க டிசிஷன் மேல. இது மேல நான் இப்ப இந்த டிசிஷன எடுக்கும்போது, நான் இது எடுக்கலாமா? வேணாமா? அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப நான் வந்து வண்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து வண்டி வாங்கலாமா? இல்லன்னா அந்த அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணலாமா? சேவ் பண்ணலாமா? அப்படின்னு யோசிங்க. இப்ப இதுவே நான் வந்து வீடு கட்டணும். இப்ப நான் வந்து ஃபுல் பேமெண்ட் லோன் எடுக்கலாமா? இல்ல ஃபியூ இயர்ஸ் அதையும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஃபியூ இயர்ஸ் கழிச்சு கட்டலாமா? ஸோ, நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்படி நீங்க யோசிங்க. பிக் டிசிஷன் எடுக்கறதுக்கு முன்னாடி உங்க மைண்ட் கிட்ட நீங்களே கேளுங்க. "டேய் நீ வந்து இது பண்ணு, அது பண்ணாத." அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க உங்க மைண்ட் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, உங்க மைண்ட் கூட நீங்க கனெக்டடா இருப்பீங்க. பெரிய டிசிஷன்ல. ஃபைனலா சின்ன டிசிஷன்ல எப்படி நீங்க வந்து மாஸ்டர் பண்ணலாம் இந்த மைண்ட் கனெக்ஷன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்த நீங்க வந்து யோசிங்க, நிப்பாட்டுங்க. ஏன்னு கேளுங்க. ஏன்னு கேட்கணும்னா, இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து காலையில எந்திரிச்சோனே பல்லு விளக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் பல்லு வந்து நான் இப்படி வச்சுட்டு நான் விளக்குவேன். இப்படி வச்சுட்டு விளக்குவேன். இப்படி வச்சுட்டு விளக்குவேன். இல்ல இங்க சொரிஞ்சுட்டு விளக்குவேன். இது எல்லாமே பண்ணுவேன். ஸோ, இத நான் எல்லாமே நான் வந்து நான் நோட் பண்ணணும்.
நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப இதுவே நான் வந்து பெஞ்ச்ல நான் உட்காந்துக்கும்போது, கால் மேல கால் போட்டு உட்காந்துப்பேன். இல்லன்னா கால் கிராஸ்ல போட்டு நான் உட்காந்துப்பேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களும் நீங்க நோட் பண்ணுங்க. சில பேர் தண்ணி குடிக்கும்போது கை இங்க வச்சுப்பாங்க. சில பேர் கை ஸ்ட்ரெய்ட்டா வச்சுப்பாங்க. சில பேர் நிக்கும்போது கை கட்டி நிப்பாங்க. கை கட்டாம நிப்பாங்க. அது எல்லாமே நோட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயமும் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி நம்ப ஏன் அந்த ஒய் அந்த கேள்விய கேளுங்க. நீங்க ஏன் இப்படி இருக்க? இது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இல்ல சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாதா? அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன் நீங்க மைண்டுக்கு நீங்க வச்சுட்டீங்கன்னா, அதுதான் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் உங்கள வந்து பெரிய லெவல்ல உங்கள கொண்டு போகும். ஸோ அதுதான் ஆக்ஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க திங்க் பண்ணுங்க. ஏன்? ஒய்? அப்படின்னு அந்த கேள்விய நீங்க கேளுங்க. அது கேட்டாலே போதும். இந்த கடைசி பாயிண்ட்ட நீங்க வந்து மாஸ்டர் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ இத கன்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணாலே, உங்க மைண்ட் கூட நீங்க கனெக்டடா இருப்பீங்க. நீங்க வந்து அவுட் ஆஃப் ஜோன் அந்த மாரி நீங்க போமாட்டீங்க. இத நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது, இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும். அவ்வளோதான். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பார்ப்போம் இத பத்தி.